நாம் தேவனுடைய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போக வேண்டிய நேரத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் எழும்பி நின்று பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 119வது சங்கீதத்தின் 9வது வசனம். சங்கீதம் 119:9. எல்லாரும் சேர்ந்து படிப்போம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. தலை வணங்குவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல வேளையில் நீர் தரப்போகிற நம்முடைய ஜெய்வீக மன்னாவாகிய வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இந்த வேளையிலே தியானிக்க போகிற வசனம் இந்த குடும்பத்துக்கும் இந்த மகளுக்கும் மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாய் அமைய நீர் அருள் புரியும். நம்முடைய தெய்வீக கரத்துக்குள்ளே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைவிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்காருவோம். சங்கீதக்காரன் 119வது சங்கீதத்திலே ஒரு வாலிபன் எப்படி தன்னுடைய வழியை சுத்தம் பண்ண முடியும் என்கிறதை குறித்து எழுதுகிறார். ஒரு மனிதனுடைய பிறப்பிலே பல பருவங்கள் இருக்கிறது. அவன் பச்சிளம் குழந்தையாக பிறந்த அந்த ஒரு நிலை, பிறகு பிறண்டு படுக்கிறது, தவழ்கிறது, ஊறுறது, நடக்கிறது என்று பல லெவல்ஸ் ஆஃப் லைஃப் இருக்குது. வயோதிபம் வரைக்கும் அந்த காரியங்கள் கடந்து போகிறது. இதிலே பிசாசானவன் அதிகமாய் மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்கிற ஒரு பருவம் எதுன்னு கேட்டிங்கன்னா வாலிப பருவம். அந்த பருவத்தில் அவன் பிடிச்சான்னா அவன் என்ன வேணாலும் அவங்கள கொண்டு செய்ய முடியும். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, வாலிபர்கள் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், அவர்களால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் நாணயமடம் அடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அம்பரா துணினா என்னன்னா, இந்த முதுகுக்கு பின்னால் ஒரு கூடை மாதிரி இருக்கும். இப்போ கூட இந்த தென்னை மரம் ஓலெல்லாம் வெட்டுறதுக்கு வேறவங்க ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, கூடு மாதிரி. அது மாதிரி பின்பக்கத்தில் இருக்கும். அதில் அம்பு எய்கிறதற்கான எல்லா அம்புகள் அதுக்குள்ளே இருக்கும். அந்த அம்புகளை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், இது பலவான் கையில் இருக்கிற அம்பு. அந்த அம்புகளாகிய வாலிபர்கள் யாருடைய அம்பரா துணியில் இருக்கிறானோ அவன் தைரியமாக போய் எங்கே பேசுவானா? ஒலிமுகவா, அதாவது பட்டணத்தின் வாசலில் போய் யார்கிட்ட பேசுவான்? ஃப்ரெண்ட்ஸுங்களோட இல்லை, சத்துருக்களோட பேசுவான். ஏன்னா என்கிட்ட யார் இருக்கிறா? வாலிபர்கள். யோவான் எழுதும்போது சொல்கிறார், வாலிபர்களை நீங்கள் பலவான்களாக இருக்கிறனால உங்களை எழுதுகிறேன். குழந்தை பருவத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, வயசான பருவம் ஒன்றும் பண்ண முடியாது. பலவான்களாக இருக்கிற ஒரு பருவம் வாலிப பருவம். எதையும் நினைத்ததை அவர்களால் செய்யக்கூடிய ஒரு பருவம். இந்த பருவம் இயேசுவுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறதோ அதே அளவிற்கு யாருக்கு தேவைப்படுறா? பிசாசுக்கும் தேவைப்படுறா. அப்போ ஆண்டவர் தம்முடைய வேலையை செய்கிறதற்கு அவர்களை தெரிந்து கொள்ளும்போது மற்ற வேலையை செய்கிறதுக்கு பிசாசு அவர்களை என்ன பண்ணுறான்? தெரிந்து கொள்கிறான். அப்போ இந்த காலத்தில் 2 பேர் ஆயத்தமாக இருக்கிறான் வாலிபனை கையில் எடுக்க. ஒரு பக்கம் பிசாசு காத்திருக்குது, பாவத்துக்காக, அசிங்கத்துக்காக அவனை கெடுத்து நாசம் பண்ணி பொல்லாத காரியம். இன்றைக்கி கூட எந்த ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் அந்த காரியங்களை நடைமுறைப்படுத்த ஈடுபடுத்துறதுக்கு அவங்க யாரை தான் தேடுறாங்க? வாலிபர்களை. தீவிரவாத அமைப்புகள்லாம் யாரை தான் தேடுது? வாலிபர்களை. பல மோசமான காரியங்களை, கொள்ளை கும்பல்கள் யாரை தான் தேடுது? வயசானவங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த கும்பல்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த காசுக்கு கொலை பண்ணுறது, கூலிப்படை, அவங்களாம் யாரை தான்? ஒரு 90 வயசு தாத்தா கூப்பிட்டு போவாங்களா கூலிப்படைக்கு?
அப்போ அவங்கள வாலிபர்களில் தான் தேடுறாங்க. இப்படி எல்லா பருவங்களிலேயும் எல்லா காரியங்களுக்கும் வாலிபர்களை தேடுறாங்க. ஏன்னா அவங்களிடத்தில் என்ன இருக்கிறதுனால? பலன் இருக்கிறதுனால. அப்போது அந்த வாலிபனுக்குள் இருக்கிற பலத்தை வைத்து பிசாசு தன் வேலையை செய்ய அவன் நினைக்கிறான். ஆனால் அதே வேளையிலே இயேசு அவர்களுக்குள் இருக்கிற பலத்தை வைத்து தம்முடைய நோக்கத்தை வேலையை செய்ய அவர் விரும்புகிறார். இந்த நாட்களிலே பிரசங்கியின் புஸ்தகத்திலே சாலமோன் சொல்லுகிறார், உன் வாலிப பிராயத்தில் உன்னுடைய சிருஷ்டிகரை என்ன பண்ணு நினை. நீ தப்பானவன் கையில் போய் கெட்டு சீரழியறதுக்கு முன்னால் ஆண்டவருடைய கரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடு. ஏன்னா அவர் தான் உன்னை படைத்தவர். அப்போ படைத்தவர் எதற்காக படைத்தார்னா ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறார். நம்மளை என்னவா செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அதுக்காக ஆண்டவர் படைச்சிருக்கிறார். கத்தி உருவாக்கப்பட்டால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த மைக் உருவாக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த கேமரா உருவாக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஒவ்வொரு கருவியும் உருவாக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்களும் நானும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். நம்மை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நம்மில நிறைவேற்ற முடியாதபடி யார் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறா? பிசாசு ட்ரை பண்ணுறான். அப்போ வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் நீ பிசாசுடைய கரத்தில் இல்லை, தெய்வத்தினுடைய கரத்தில் நீ இருக்கணும். உலகத்தில் பொதுவாக மனுஷனுக்கு ஆன்மீக எண்ணமே எப்போ வரும்னா சாவர காலத்தில் தான் வரும். அதுவும் சாவர காலத்தில் எப்படி வரும்னா ஏதாவது பெரிய வியாதி அப்படியெல்லாம் வந்து, பெரிய நோயெல்லாம் வந்து, கால் கழுவுதோ ஃபீட் பண்ணிட்டு ஒரு அட்ராசிட்டி தாங்கவே முடியல. வேதவசனம் தெளிவாக சொல்லுது, இந்த வாலிப பிராயத்தில் நீ சிருஷ்டிக்கிற நினை. ஏன்னா கர்த்தர் உன்னை உருவாக்குனதுக்கு என்ன இருக்குது? ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் உன்னிலே நிறைவேற யார் விட மாட்டேங்கிறா? பிசாசு விட மாட்டேங்கிறான். அவன் எடுத்து கெட்டு சீரழியா. இப்போ அநேகருக்கு வந்து சாவர காலத்தில் தான் ஆன்மீக சிந்தனையே வரும். அது 70 வயசான உடனே ஒரு ஈஸ்டர் வாங்கிட்டு, கையில் ஒரு விசிறி வாங்கிட்டு, ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்கிட்டு, நிறைய ஆன்மீக புஸ்தகமாக பக்கத்தில் வச்சுருப்பான். இதெல்லாம் படிக்க வேண்டிய நேரம் அது கிடையாது. அது படிக்க வேண்டிய நேரம் வாலிப பருவத்தில் படிச்சிருந்தான்னா கெட்டு சீரழிஞ்சிருக்க மாட்டான். இப்போ டாக்டர் என்ன பண்ணுவார், நீ பண்ண பாவத்தினால உன் லிவர் கெட்டு போச்சு, உன் ஹார்ட்டெல்லாம் இருந்துச்சு, இந்த டப்புன்னு போயிடும், எப்போ உனக்கு உயிர் போகும்னு தெரியாது, கிட்னி வந்து உனக்கு ஒரு 30% தான் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் உனக்கு பக்தியே வரும். இது ஏன்டா இப்படியெல்லாம் கெட்டு போச்சுன்னா அந்த வாலிப பருவத்தில் ஆடின ஆட்டத்தினுடைய விளைவு. இப்போ அவர் உட்காந்து ஆன்மீகமாக உட்காந்து பக்தி பரவசமாக உட்காந்துருக்கிறாரு. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ கெட்டு சீரழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு முன்னால் இந்த பலமாக இருக்கிற இந்த காலத்திலே அவரை நினைத்துக்கொள். நீ பிசாசுடைய கரத்திலே ஒரு ஆயுதமாய் போய் வாழ்வு கெட்டு சீரழிவதை விட நீ தெய்வத்தின் கரத்தில் நல்ல ஆயுதமாய் மாறினால் அவருடைய சித்தம் உன் வாழ்க்கை நிறைவேற்றப்படும். யோவான் தன் வாலிப பிராயத்தில் இயேசுவுக்கு தெய்வத்தின் திருப்பணிக்கு தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். இயேசு 33.5 வருஷம் அந்த வாலிப பிராயத்தில் தன்னை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். எல்லா வேதத்தில் உள்ள நல்ல பரிசுத்தவான்கள் எல்லாரும் தங்களுடைய நல்ல, அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ப்ரைம் டைம்னுவாங்க. ப்ரைம் டைம்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பிரகாசமான காலங்கள், நாட்கள் இருக்குது பாருங்கள், அந்த டைம் அது. அப்போ அந்த காலத்திலே நாம் தேட வேண்டியவரை தேடாமல், நாட வேண்டியவரை நாடாமல் விட்டுட்டு ஊரெல்லாம் சுற்றி எல்லாம் வாழ்க்கையில் கெட்டு குட்டிச்சவராக போனதுக்கப்புறம் இந்த கடைசியில் கண்ணு கபோதி ஆனதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ண வராமல் பாருங்க, இவன் ஒன்றுத்துக்குமே உதவாதவன். அப்போ தேவனை தேட வேண்டிய காலம், தேவனை அறிய வேண்டிய காலம் இதுவே. அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஈவையும் நாம் கிறிஸ்துவுக்கேற்ற ஒரு நோக்கத்துக்காய் சித்தத்துக்காய் செய்வதில் 2 விதமான பங்களிப்பு இருக்கிறது. ஒன்று பெற்றோருடைய பங்களிப்பு. வேதம் என்ன கற்பிக்கிறதுனா, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் என்ன செய், நடத்து, அவன் முதிர் வயது வரை இதை விடாதிருப்பான். அது அறியாமையின் காலம்.
இட்ஸ் அ டைம் ஆஃப் இன்னசென்ஸ். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நல்லது கெட்டது எதுன்னு தெரியாது. வேதம் சொல்லுகிறது பிள்ளை நெஞ்சில் மதியினம். மதியினம் என்றால் ஃபூலிஷ்னஸ் ஒட்டி இருக்கும். நீ என்னதான் டிகிரி படித்தாலும் பெரியவர்கள் வாழ்ந்த வாழ்வு, அவர்கள் அடைந்திருக்கிற அனுபவம் வேறு. உன் ஏட்டு சொரக்கா ஒன்றுத்துக்கு என்ன செய்யாது, உதவாது. அப்போ பெரியவர்களுடைய ஆலோசனை, பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவனுக்கு வாழ்க்கையில் நல்லது எது, கெட்டது எது, எது சரி, எது தவறு, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு புரிதலை அவனுக்கு கொடுத்து அவனை சரியான வழியில் நடத்த, தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றபடி நடத்துகிற ஒரு அனுபவத்தில் கர்த்தர் அவர்களை வழிநடத்தும்படி வைக்கிறார். ஆனால் ஒரு காலம் வந்த பிறகு, அதாவது வாழ்க்கையில் 2 பருவங்கள் இருக்கிறது. அந்த 2 பருவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் தான் நமக்கு செஞ்சு விடணும். குழந்தையாக இருக்கும்போது கூட நம்ம வாய் சிந்திருச்சு, கையில் அழுக்காயிடுச்சு, ஏதோ அசுத்தம் ஆயிடுச்சுன்னா யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி நம்மளுக்கு உடுப்பு மாற்றி விடணும். இந்த ஸ்டேஜ் திருப்பி இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகும். எப்போன்னா கை கால் வராமல் நம்ம படுத்துருப்போம் பாருங்கள், அந்த டைம் ரிப்பீட் ஆகும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கடைசி அத்தியாயத்தில் சொல்கிறாரு, நீ இளைஞனாக இருந்தபோது உன் அடைக்கச்சியை நீயே என்ன செய்தாய், கட்டினாய். ஆனால் ஒரு நாள் வருகிறது, உனக்கு உன் இதை நீயே கட்ட முடியாதுப்பா, வேற ஒருத்தர் என்ன செய்வான், கட்டி விடுவான். இது 2க்கு இடைப்பட்ட காலம்தான் நம்முடைய காலம். என்ன காலம்னா என்னால் எல்லாம் செய்ய முடியும். அதனால தான் நம்ம ஸ்லோகன் சொல்கிறான், உன்னால் முடியும் தம்பிங்கிறான். ஆண்டவர் கேட்குறார், உன்னால் என்னடா முடியும்னு கேட்குறார். பிரசங்கி 12வது அதிகாரத்தில் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்து நொந்து நூடுல்ஸான ஒருத்தன் சொல்கிறான், டேய் நான் எல்லாத்தையும் அனுபவித்து பார்த்துட்டேன். பிரசங்கியில் சொல்கிறான், நான் அனுபவிக்காத உலகத்தில் எதையுமே விட்டு வைக்கலை. இந்த ஆத்மாவுக்கு மனசுக்கு என்னெல்லாம் வேணுமோ அனுபவிக்க சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு கடைசியில் ஒன்று தான் விடயம் கிடச்சிது, இவையெல்லாம் மாயையும் மனதுக்கு. ஆமாம், சில பேர் அந்த கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பயங்கர பரபரப்பாக இருப்பாங்க பாருங்க. அப்படியே ராத்திரி தூங்க மாட்டான், அவன் செல்ஃபோனை பார்த்து நோண்டிக்கிட்டே இருப்பான். அவன் வரக்கூடிய ஃபியான்சிக்கிட்டேயும் புருஷன்கிட்டையும் வர அப்படியே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு ஒரு மாதிரி அது ஒரு கிளர்ச்சியில் அவன் அப்படியே இருந்துகிட்டே இருப்பான். கல்யாணம் பண்ணி ஒரு 4-5 மாதம் ஆன உடனே ஒரு வார்த்தை சொல்லாம, ஏன் பண்ணனே எனக்கு தெரியலன்னுமா. இது நடக்குதா இல்லையா உலகத்தில்? இவ்வளோதான். அவர் ட்ரெஸ்ஸு வாங்குறது என்னவோ, கோட் சூட்டு போடுறது என்னவோ, கேக்கு ஆர்டர் பண்ணுறது என்னவோ, அந்த ஒரு மாதிரி கல்யாண பரபரப்பில் அப்படியே போயிட்டு அப்படியே ஸ்டேட்டஸும் டிபியும் பார்த்தீங்கன்னா ஒரே கல்யாண மோகமாக இருக்கும். ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்ச உடனே எல்லாம் ஆஃப் ஆயிரும். என்னடான்னு கேட்டால், ஏன் கல்யாணம் பண்ணன்னு எனக்கே தெரியல, அப்படியே இருந்துருக்கலாம் போல இருக்குதுன்றான். இவ்வளோதான். இந்த இடத்துல சாலமோன் ஞானி சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் ஒரு காலம் இருக்குதுப்பா, சூரியன் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகராப்படாததுக்கு முன்னும், மலைகளுக்கு பின்பு மேகங்கள் திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் எல்லாம் தள்ளாடி பலசாலிகள் கூணி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகடி வழியாய் பார்க்கிற இருண்டு போகிறதுனாலே எந்திர சத்தம் தாழ்ந்ததினாலே தெருவாசல் அடைக்கப்படும் முன்னும், இதற்கு முன்பதாக இதுக்கு முன்பதாக இதற்கு முன்பதாக. இதெல்லாம் உனக்கு எப்போ வரும்னா வயசான காலத்தில் வரும். 15 வயசு பையனை கொண்டு போய் மாடியில் விட்டுட்டு நிற்கிறோம், 3வது மாடி ஏறணும், லிஃப்ட்டு வேலை செய்யலை. அவன் வந்து லிஃப்ட்டு வேலை செய்த இல்லை, கிடுக்கிடுன்னு ஏறுறான். 55 வயசு ஆளை கொண்டு போய் விட்டா அவனுக்கு என்ன பண்ணுது, வேலை செய்யாதோ, 3 மாடியா எப்படா ஏறுறது யோசிக்கிறான். ஏன்னா மேட்டுக்காக என்ன உண்டாகுதுன்னா அச்சம் உண்டாகுது. அவன் மூச்சு வாங்காமல் ஏறிட்டான், நமக்கு 4வது படியிலே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. அதுதான் வயசான காலம். இந்த மாதிரி ஒரு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு காலம் வர்றதுக்கு முன்னால் இப்பொழுதே நீ உன் சிருஷ்டிகரை நினை. ஏன் சிருஷ்டிகரை நினைக்க சொல்கிறான்னா, சிருஷ்டிகர் உன்னை நோக்கத்துக்காக சிருஷ்டித்திருக்கிறாரு. அந்த நோக்கம் வாழ்க்கையில் என்ன செய்தா, நிறைவேறுதா என்கிறத நினச்சி பார்த்து, நிறைவேறலைன்னா இன்றைக்கே சிருஷ்டிகருடைய கையில் ஒப்பு கொடுத்துரு. ஏன்னா இஃப் யூ அலோவ் யுவர் செல்ஃப் டு ஸ்டே இன் த ஹேண்ட் ஆஃப் த டெவில், the things will get worse and worse. நீ பிசாசுடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு காரியங்கள் மோசமாக முடியுமோ என்ன செய்யும், மோசமாயிட்டே போகும்.
ஆனால் அவனுடைய கரத்தில் இருக்கிற நீ இயேசுடைய கரத்தில் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, என் கையில் இருந்தால் ஒருவனும் அதை பறித்து கொள்கிறதில்லை. அப்போது பிசாசு தான் கையில் வச்சுக்கிட்டு நண்பர்களை மோகம் காட்டி, குடியை மோகம் காட்டி, பலவிதமான பாவ இச்சையான காரியங்களை மோகம் காட்டி அநேக மனுஷரை அழித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷரை ஆண்டவர் சில பேரை கிருபையாக வச்சு கையிலேருந்து பிடுங்கி எடுத்துடுறாரு. ஆனால் இப்போ ஆண்டவருடைய கரத்திலிருந்து வரும்போது அவர்களை கர்த்தர் புது மனிதனாய் மாற்றுகிறார். வாழ்க்கையில் கெட்டு சீரழிந்த எத்தனையோ மனுஷர்கள் சொல்லுகிற ஒரு சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். என்னோட தண்ணி அடித்தவன், என்னோட ட்ரக்ஸ் அடித்தவன், என்னோட ஊரை சுற்றினவன், என்னோட எல்லா பாவம் அட்டூழியத்தையும் செஞ்சவன் நிறைய பேர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. கேன்சர் வந்து, அது வந்து, இது வந்து, நோய் வந்து, நொடி வந்து, அவன் செத்த மரணங்கள் எல்லாம் சில பேருடைய மரணங்களை எப்படிப்பட்டதுனா அதை வந்து என்னவே பண்ண முடியல, காண சகிக்கலை. ஆனால் அதே பாவத்தை செஞ்ச என்ன கர்த்தர் காப்பாற்றினாரே, அதுதான் கர்த்தர் நம்ம மேலே வச்ச கிருபை. இப்போ சிருஷ்டிகரை எவ்வளவுக்கு எவ்வளோ குயிக்காக ஒரு மனுஷன் நினைக்கணுமோ அதை என்ன பண்ணணுங்க, நினைக்கணும். இப்போ வேதவசனம் என்ன சொல்லுது, உன் வழியை ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ண முடியும்? தேவனுடைய வசனத்தின்படி தான் தன் வாழ்க்கையை சுத்தம் பண்ண முடியும். காரணம், இந்த உலகம் அசுத்தங்களால் நிறைந்திருக்கிறது. சுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் உள்ள வேறுபாட்டை காட்டக்கூடிய ஒரே ஒரு சுத்திகரிப்பின் கருவி கர்த்தருடைய வசனம் ஒன்று தான். போயிடுக்கு சினிமா மோகம் எல்லாத்தையும் காட்டுது. இதை வந்து உலகத்தில் ஆண்டவர் அறியாத மனுஷன் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறான். ஆனால் தேவன் தம்முடைய பார்வையில் அதை அசுத்தமாக பார்க்குறாரு. இப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஏன் அவரை நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான காரியம், நம்முடைய வாழ்க்கைக்கு நிரந்தரமானவர் தேவன் ஒருவர் தான். இன்றைக்கி அநேக பெற்றோர் பிள்ளைகளை குறித்து நினைக்கிற ஒரு காரியம், பிள்ளைகள் பெற்றோரை பற்றி அவர்கள் கொண்டு இருக்கிற ஒரு எண்ணம் என்னன்னா, எங்கள் அப்பா எனக்கு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கார், நான் அப்படியே இருந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறான். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது பிதாக்களினுடைய சேமிப்பினால் வருகிறதல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இப்போ நான் குடியிருக்கிற வீடு இருக்குது இல்லையா, இந்த வீட்டை என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், இது எங்கள் அப்பாவுடைய வீடு, எங்கள் அப்பா கட்டி கொடுத்த வீடுன்னு சொல்லுவேன். என் பிள்ளைகளை கேட்டால் எங்கள் தாத்தா கட்டி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. என் பேத்தியை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவா, எங்கள் கொள்ளு தாத்தா கட்டின வீடுன்னுவா. எத்தனை நாளைக்கு இருக்குது அந்த வீடு? அது இப்பயே ஒளியிட்டு இருக்குது. அது எப்போ இடித்து தரமட்டமாக்கி இன்னொரு வீடு ஏதாவது கட்ட வேண்டிய நிலைமை வருமா, இல்லை அதுக்குள்ளே கர்த்தர் வந்துடுவாரான்னு தெரியல. அப்போது அவங்க என்னதான் அவங்களுடைய பிரயாசத்தில் கொடுத்தாலும் கொடுத்த காரியம் ரொம்ப நாள் நம்மளோட என்ன செய்ய போகிறதில்ல, நிலைத்திருக்க போகிறதில்லை. ஆக மனுஷன் தேர்கிற ஆசீர்வாதம் பிள்ளையினிடத்திலிருந்து பேரப்பிள்ளைக்கும், பேரப்பிள்ளையினிடத்திலிருந்து கொள்ளு பேரனுக்கும், கொள்ளு பேரனிடத்திலிருந்து அப்படி தான் மாறும் ஒழிய, இந்த தலைமுறை மாற்றத்தினுடைய நிகழ்வு வரும்போது அவர் வச்சுட்டு போனது ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போயிடும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்தீர்களானால், நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு பேரப்பிள்ளைகள் கிடையாது, அவருக்கு பிள்ளைகள் மாத்திரமே உண்டு. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வராரு, இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதனால் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு என்னவாகிறோம், சுதந்திரராக மாறுகிறோம். அப்போ பெற்றோர் சில நல்ல விஷயங்களை நமக்குன்னு வைக்கிறாங்க, வச்சுட்டு போகிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில நல்ல பெற்றோர் தங்கள் பிரயாசத்தினால், உழைப்பினால் ஒரு நிலமோ ஒரு வீடோ சில சேமிப்போ ஏதோ ஒரு சில நல்ல காரியங்களை வச்சுட்டு போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை குறித்து பைபிள் எப்படி சொல்லுகிறது என்பதாய் வேதத்தில் நம்ம படிக்கும்போது சங்கீதம் 17வது அதிகாரத்தின் 14வது வசனம், சங்கீதம் 17:14, மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உமது கரத்தினால் என்னை என்ன பண்ணும், தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், தங்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு எதை வச்சுட்டு போகிறாங்களா, தங்களுக்கு மீதியானதை. இதை லெஃப்ட் ஓவர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவங்க வாழ வேண்டிய காலத்தில் அவங்களுடைய தேவைக்கு போக மீதம் உள்ளதை நமக்கு வச்சுட்டு போகிறாங்க.
ஆனால் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, எனக்கு திருப்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது மாத்திரமே. அப்போ நீதிமொழிகள் 19:14 சொல்லுகிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைத்துட்டு விட்டு போகிற சுதந்திரம். எது? வீடும் ஆஸ்தியும். அப்போ இவங்களெல்லாம் வச்சுட்டு போனால் அவங்களே நம்ம நம்ப முடியுமா? சில பிள்ளைகள் பெற்றோரையே எல்லாத்துக்கும் நம்பி இருப்பாங்க. ஆனால் வேதம் நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம கற்பிக்கிறது, தற்காலிகமானவைகளிடத்தில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டுவிட்டு நிரந்தரமானவைகளிடத்தில் நாம் நம்பிக்கை வைப்பதுதான் நல்லது. அதுதான் லாங் ரன். ஏசாயா 2:22 வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனை நம்பாதிருங்கள். அப்போ எந்த மனுஷனை அப்படின்னா அந்த மனுஷன் என்கிற சொல்லுக்குள்ளே யாரெல்லாம் இன்க்ளூசிவ் தான்? அப்பா, அம்மா, கூட பிறந்த சகோதரர்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாமே இன்க்ளூசிவ் தான். மனுஷர்னா எல்லாரும் மனுஷர் தானே, அவங்க மிஷின் கிடையாது, அவங்களாம் மனுஷர் தான். அப்போ என்ன சொல்ல வராரு? யாரையும் நம்பாதானே என்ன அர்த்தம்? அவங்க கடைசி வரைக்கும் உன்னோட நிரந்தரமாக இருந்து உன்னை தூக்கி விட்டுருவாங்கன்னு மாத்திரம் நினச்சிக்கிட்டே இருக்காத. மனிதனுடைய வாழ்க்கை என்பது தற்காலிகமானது, அனித்தியமானது. எந்த நேரம் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. சொல்கிறாங்கல்ல, நல்லா தாங்க சாப்பிட்டு நைட் படுத்தாருன்றாங்க, காலையில் ஷாமியானாவும் பால் போஸ்டும் தான் இருக்குது. எதையும் நம்ப முடியாது. நல்ல பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சு கல்யாணம் முடிச்சு கிடிச்சு பேர பிள்ளையெல்லாம் எடுத்துட்டேன்னா பரவாயில்லப்பா, நிறைவாக வாழ்ந்துட்டு போயிட்டாருப்பா அப்படின்ட்டு நல்லா இருக்கான். ஒரு அகால மரணம் இடைப்பட்ட காலங்களில் திடீர்னு சம்பவிச்சிச்சுன்னா வரவெல்லாம் சொல்லலாம், பிள்ளைகளை இப்படி விட்டுட்டு பாசமாக போயிட்டானே, இப்படி விட்டுட்டு போயிட்டாரு, இந்த பிள்ளைகள் என்ன செய்யுமோ, அது என்ன செய்யுமோ, இது என்ன செய்யுமோ, தவிக்கிறான். அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிற காலத்தில் 1008 விஷயங்களை குழந்தைகளுக்கு வாக்குறுதியாக சொல்லியிருக்கலாம். நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நான் உன்னை பெரிய ஆளாக்குறேன், உன்னை அதுவாக்குறேன், இதுவாக்குறேன். ஒரே நிமிஷத்தில் அவர்கள் கனவெல்லாம் பொய்த்து போச்சு. யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஏசாயா 49:19 சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும். அப்போ நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் பர்பஸ்ஃபுல்லாக மறக்க போகிறது இல்லைங்க. மரணம் என்கிற ஒன்று வந்தால் எல்லாருமே நினைவிட்டு போய்விடுவார்கள். ஒரு மனுஷன் என்னைக்கு நம்மளை நினைப்பான் தெரியுங்களா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் செத்தவங்களை கூட நம்ம எவ்வளோ நாள் நினைப்போம் தெரியுமா? 1 மாதம் 2 மாதம், மிஞ்சி போனால் 1 வருஷம் 2 வருஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். அவர் பாட்டுக்கு பேசாமல் ஃபோட்டோவில் இருப்பார், அப்பப்போ போய் பார்த்துக்குவோம். அதுதான் ஒன்ஸ் அப்பான் எ டைம் யூ வாஸ் ஃபாதர் அப்படின்வோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப பெரிய ஃபீலிங்லாம் ஒன்றும் வராது, அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை. அப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போதே அவங்க ஒரு வேளை மறக்கிறதுக்கான சிச்சுவேஷனுக்குள்ளே தள்ளப்பட்டாலும் கூட கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு பரம தகப்பன், நான் மறக்க மாட்டேங்கிறாரு. அப்போது ஒவ்வொரு மனிதன் இந்த உலகத்தில் பூமியில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவனுக்குள்ளும் உருவாக்கப்பட வேண்டிய உறுதியான நம்பிக்கை என்னென்னா, கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. பை லக்கு ஒரு சிலருக்கு நல்ல ஃபாதர் மதர் கிடைக்கிறாங்க, நல்ல பக்தி உள்ளவங்க கிடைக்கிறாங்க, பொறுப்புள்ளவங்க கிடைக்கிறாங்க. சிலருக்கு அது வாய்க்கிறது இல்லையே. அப்போ அவங்கெல்லாம் எப்படி என்ன ஆகிடுவாங்க? ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்களா? இல்லை போக மாட்டாங்க. கர்த்தர் அவளுக்கு தகப்பனாக இருக்கிறார். காரணம், வேதம் அழகாய் சொல்லுகிறது, உங்களை ஒரு காலம் நான் திக்கற்றவர்கள் ஆகிவிடேன். ஐ நெவர் லீவ் யூ ஃபாதர்லெஸ். என்னுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் நான் என்னுடைய தகப்பனாரோடு கூட கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகள் வாழ்கிறதற்கான ஒரு நல்ல பாக்கியம் கிடைச்சிது. என்னை படிக்க வைத்தார், வாழ்க்கைக்குள்ளே திருமண பந்தத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்தார். என் சகோதரனுடைய திருமண காரியங்களுக்குள்ளே தான் போக முடியல, படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவனை வளர்த்து விட்டுட்டு போயிட்டார், அவ்வளோதான். அவரவர்கள் தங்கள் சொந்த கால்களில் நின்று தங்களுடைய காரியங்களை நடப்பித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் உருவாக்கி வச்சுட்டு போயிட்டார். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அப்பா ஒருத்தர் இருந்தார்ல, அவர் எங்கள் அப்பாவே பார்த்தது கிடையாது. அவரும் ஃபோட்டோவில் தான் பார்த்தாரு, நாங்களும் ஃபோட்டோவில் தான் பார்த்தோம். ஆனாலும் தெய்வம் கைவிடலையே.
அவர் எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்கிற ஒரு பரம தகப்பன். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது அவர் நித்திய பிதா. உங்களுக்கு ஆண்டவர் பெற்றோரை கொடுத்திருந்தாலும், தகப்பனை கொடுத்திருந்தாலும், தாயை கொடுத்திருந்தாலும், அவர்கள் எல்லாம் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷர்கள் என்பதை நடந்துவிட. அன்னைக்கு ஒரு வாகனத்தில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, கருவறையில் வைக்கப்பட்டிருக்கிற சிற்பத்தை விட கருவில் சுமந்த தாயே தெய்வங்கிறார். எத்த முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுமா அது? அந்த ஸ்டேட்மெண்ட்ல மொத்தமும் தப்பு. நம்மளை கருவிலே சுமந்த தாய் தெய்வம் அல்ல, கருவிலே தாயினுடைய கற்பத்தில் சுமக்கும் போது கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டது. சுமந்தது தான் அவ, உருவாக்குனது அவளா? முதல் தரம் வயிறு பெருசாக இருக்கும்போது சந்தோஷமா இருப்பா, ரெண்டாவது தரம் சந்தோஷமா இருப்பா, மூணாவது வந்துட்டா இது எதுக்கு வந்துருச்சு அப்படின்பா, கலைச்சிடலாமாம்பா, கலைக்கிறதுக்கு ஏதாவது வழிக்குதான்னு கேட்பா. ஏன்னா ரெண்டுக்கு மேலே அவளுக்கு சுமக்கிறதுக்கு என்ன இல்லை, பலனும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆனால் அவங்க அழிக்க முயற்சித்தாலும் கர்த்தர் ஜீவனை கொடுக்குற அழிக்க முடியாது. சவுத் ஆப்பிரிக்காவிலே ஒரு பாஸ்டருடைய தாயார், அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாக வாழ்ந்த காலத்தில் அந்த அம்மா விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்மணி. எப்படியோ ஒரு தரம் முறை தவறி கருவுட்டுட்டாங்க. அந்த கருவுற்ற அந்த குழந்தையை அந்த தாய் மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு சென்று அந்த கருவை கலைக்கிறதுக்கு 7-8 முறை முயற்சித்தும் அந்த கரு கலையவில்லை. அந்த பிறந்த குழந்தை இன்றைக்கு நல்ல ஒரு ஊழியக்காரனாய் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. காரணம், தேவன் ஒரு கருவை உருவாக்கும் போதே தம்முடைய நோக்கத்துக்காக உருவாக்குகிறார். உருவாக்கி தேவன் நம்முடைய கரத்திலே ஒரு ஈவாக கொடுத்திருக்கிறார். அந்த ஈவை பேணி காத்து வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆபிரகாமுடைய செயலை நான் வேதத்தில் படித்த போது, ஆகாருக்கு 2 தரம் சிக்கல் வருது. இந்த சாராள் சும்மா இல்லாம ஆபிரகாமுக்கு ஆகாரம் கொடுத்தது அவதான். ஆனா வேதத்தில் நம்ம படிக்கும்போது அவள் கருவுற்று இருக்கிற அந்த சமயம், ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். 6வது அதிகாரம் 16வது அதிகாரம் 6வது. அப்போ ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால், எப்படி நடத்தினபடியால், அவளை விட்டு என்ன செய்தாள்? அவள் பாவம் வயிற்றில் பிள்ளைய சுமந்துருக்கிறா, காலைல 4 மணி போய் எட்டி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன தூங்குற, எந்திரிச்சு போய் சாப்பாடு பண்ணுன்ருப்பா. எப்படி இல்ட்ரீட் பண்ணான்னு தெரியல. ஏன்னா இவளுக்கு இவ பண்ண சேட்டை தான். கர்ப்பவதி ஆயிட்டாள்ல, கர்ப்பவதி ஆன உடனே அவள் சந்தோஷப்பட்டுட்டு அமைதியாக இருந்திருந்தா பரவாயில்ல. சாரால இரிட்டேட் பண்ணுற மாதிரி அப்பப்போ ஒரு மாதிரி போய் என்னமோ பண்ணியிருக்கிறா. அது அவளுக்கு டென்ஷனை கிளப்பி விட்டுருச்சு. அதான் சொல்லுவாங்க, ஒண்டை வந்த சனியை ஊர் பிடாரியை துரத்துன்னு ஒரு தமிழில் ஒரு வழக்க சொல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒண்டிக்கிறேன் குந்திக்கிறேன்னுவோம், சரிடா அப்படி காம்பவுண்டு வழியாக உட்காந்து கூட அப்படின்னா வீட்டில் இருக்கிற மொத்த பேரையும் துரத்தி விட்டுருவேன் கடைசியில். அதுக்கு தான் தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, ஒண்டை வந்த சனியை ஊர் பிடாரியை என்ன பண்ணிடுமா, துரத்தி விட்டுருന്ന கதையா. சாலமோன் கூட சொல்கிறார், ஒரு பிள்ளையை அடிமையை நீ இளக்காரமாய் வளர்த்தால் கடைசியில் தாண்ட கூட அவன் என்னமா பாராட்டுவான், புத்திரனா பாராட்டுவான். கொஞ்சம் அந்த ஸ்பேஸை நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல இந்த ஸ்பேஸை நம்ம கொடுத்துருக்குறாங்களேங்கிற ஒரு கிராட்டிடியூட் இல்லாமல் நம்ம மேலே தலையில் ஏறி உட்காந்து மிளகா அரைக்க ஆரம்பிச்சிடுவான். இதான் பிரச்சனை. இப்போ அடிமை பெண்ணை சாராள் ஆபிரகாமுக்கு கொடுத்தது பிரச்சனை இல்லை. இப்போ சாராள் தலையிலேயே என்ன அரைக்க ட்ரை பண்ணுறா, மிளகா அரைக்க ட்ரை பண்ணும்போது அவள் டென்ஷன் ஆகிட்டா. அவளை போட்டு என்ன பண்ண, அதாவது அவளை கொடுத்த டார்ச்சரில் இனி அவன் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு சாராயில் கொடுத்துருக்குறா. சாராளுக்கு நல்ல ஒய்ஃப் இல்லை, ஆபிரகாமுக்கு சூப்பர் ஒய்ஃப். ஓடிட்டா. இந்த பொம்பளை டார்ச்சர் இனிமேல் தாங்க முடியாது. இப்போ காலையில் எழுப்புறா, தூங்க விட மாட்டேங்கிறா.
நான் வயிற்றில் பிள்ளைய வேற சுமந்துட்டு இருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது 16:7 கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்தில் சூருக்கு போகிற வழி இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு. ஆபிரகாம் குட் பை சொல்லி அனுப்பிட்டான். சாராள் சனியை ஒழிஞ்சுதுரா அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவளை கண்டார். சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். நான் நாச்சியாராகிய சாராயை விட்டு என்ன செய்கிற, ஓடுறேன். என்னால் அவளுடைய டார்ச்சர் தாங்க முடியல, நான் ஓடுறேன், என்னை விட்டுருங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நாச்சியார் இடத்துல மறுபடியும் சாராள்கிட்டே போய் கொஞ்சம் அடங்கிடு, ரொம்ப ஆடாத. உனக்கு ஒரு சாராளுக்கு மனைவிங்கிற, ஆபிரகாமுக்கு மனைவிங்கிற ஒரு ஸ்டேட்டஸு கொடுத்துருக்கிறதுனால அவள் தலையில் மிளகா அரைக்கணும்னு ட்ரை பண்ணாத. அவளை குறித்து நான் ஒரு வேறான நோக்கம் வச்சுருக்கிறேன். அதனால் போய் இருக்கிற இடத்துல கொடுக்குறத சாப்பிட்டு என்ன செய்ய, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது இப்போ அவள் என்ன நம்பிக்கையில் மறுபடியும் ரிட்டர்ன் போக முடியும்? அவளை மறுபடியும் போக தைரியப்படுத்தினது ஒன்றே ஒன்று, கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம். என்ன சொல்கிறா? கர்த்தருடைய தூதனானவர்களை நோக்கி, உன் சந்ததியை மிருகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர்களை நோக்கி, கர்ப்பவதியாய் இருக்கிறாய், நீ என்ன பெறுவாய்? குமாரத்தியை அல்ல, ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை என்ன பண்ணினபடினால், கேட்டபடினால் அவனுக்கு என்ன செய்வாயாக? இஸ்மவேல். ஆனால் பை நேச்சர் அவன் எப்படி தான் இருப்பான்? துஷ்ட மனுஷராக இருப்பான். எல்லாருக்கும் விரோதமாக, எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக என்ன செய்வான்? கூடியிருப்பான். அப்பொழுது ஆகார் கர்த்தருக்கு ஒரு பெயரை வைத்தா, என்னை காண்பவரை நான் இவ்விடத்திலே கண்டேன். நான் கண்டவர் என்னை காணவில்லை, என்னை காண்கிறவரை நான் கண்டேன். அப்போதான் அவளுக்கு புரிஞ்சுது, என்னை யாருமே பார்க்கலன்னு நினச்சி தான் நான் ஓடிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னையும் ஆபிரகாம் கண்கள் பார்க்காத, சாராயினுடைய கொடூரம் கண்கள் பார்க்காத ஒரு மேலான இரக்கமுள்ள தெய்வம் என்ன பார்க்குறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலே யார் நம்மை கைவிட்டாலும், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷர்கள் எல்லாரும் தங்கள் காலங்கள் நேரங்கள் வரும்போது நம்மை விட்டு விடைபெற்று போவார்கள். உங்களை ஒரு கால கைவிடாத தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்புங்கள், அவர் ஒரு கால் கைவிட மாட்டார். அவள் அந்த துறவுக்கு லாகாய் ரோஹி என்று பெயர் வைத்து, அது காதேசுக்கும் பாரத்துக்கும் நடுவே என்ன செய்கிறது, இருக்கிறது. அவள் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அவள் போய் நாச்சியாரிடத்தில் அடங்கி இருந்து ஒரு நல்ல ஆண் பிள்ளையை பெற்றாள். இப்போ பிள்ளை பிறந்துருச்சு. பிள்ளை பிறந்து பிள்ளைக்கு விருந்தெல்லாம் வைக்கி செலிப்ரேஷன் நடக்குது. இப்போவும் இவளுடைய கொட்டை அடங்கலை. யார் எடுது? ஆகாரு. கொஞ்சம் சில்மிஷம் பிடிச்ச பொம்பளையாக தான் இருப்பா போல இருக்கு. 21வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, வேதவசனம் 8வது வசனத்தில் படிக்கும்போது, பிள்ளை வளர்ந்து பால் மறந்து ஈசாக்குக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. முதல்ல அம்மா டார்ச்சர் பண்ணது போய் இப்போ யாரே பண்ணுறா? பையனே வந்து பண்ணுறான். நான் நினைக்கிறேன் அந்த பையனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிய அந்த பொம்பளை சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இந்த சாராள்கிட்ட ஜாகிரதையாரு, மோசமான பொம்பளை, என்ன டார்ச்சர் பண்ணாத, நீ வயிற்றில் இருக்கும்போது என்னை படாத பாடுபடுத்தினான். இதெல்லாம் அந்த பையன் மனசில் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறான்? கிண்டல் பண்ணுறான், பரியாசம் பண்ணுகிறான். அப்பொழுது ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோட என்ன இருப்பதில்லை? சுதந்திரவாளியாக இருப்பது இல்லை. இப்போ ரெண்டு அம்மாமாருக்குள்ள இந்த எனிமிட்டி இப்போ யாருக்குள்ளே வந்துருச்சு? இப்போ பிள்ளைகளுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ ஆகார் வந்து நல்லா பாய்சன் பண்ணி விட்டுருக்கா. யாரை? இஸ்மவேலை. பொம்பளை இருக்கா பாரு, மோசமான பொம்பளை.
இப்போ அவளுக்கு ஈசாக்கு பிறந்த உடனே இந்த பையனை கிண்டல் பண்ணுறான், பரியாசம் பண்ணுறான். இதை யாரால் சகித்து கொள்ள முடியல? சாராளால் சகித்து கொள்ள முடியல. சென்ட் தம் ஆஃப், அவங்கள வெளியே அனுப்பிடுங்க ஆண்டவரே. இப்போ ஆபிரகாம் ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன். 11வது வசனத்தில் சொல்லுகிறான், மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, இந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணை குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றை என்ன பண்ணு கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். இப்போ ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்திற்கான நம்பிக்கை எதில் பிறக்குதுன்னா, ஆபிரகாம் வைத்திருக்கிற ஆஸ்தியில் அல்ல, ஆபிரகாம் கொடுத்த வாக்குறுதியில் அல்ல, கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வச்சுட்டு போகிற சில நல்ல விஷயங்கள் ஒரு ஆசீர்வாதமாக நன்மையாக இருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாதுங்க. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா, கர்த்தரை அறிகிற அறிவும் அவர் மீது உள்ள விசுவாசம் தான். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அவன் என்ன கொடுத்து அனுப்புகிறான் பார்த்தீங்களா? தன்னுடைய வித்தாய் இருக்கிற இஸ்மவேலுக்கு பிறந்த குழந்தைய தாயோடு அனுப்பும்போது குறைஞ்சபட்சம் என்ன கொடுத்துருக்கணும்? ஒரு 50 ஆடு, ஒரு 25 ஒட்டகம், ஒரு 100 வெள்ளிக்காசு, ஒரு 10 மாற்று வஸ்திரங்கள். லெட் தம் கோ அண்ட் சர்வைவ், எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்ற நிலைமைக்காவது கொடுக்கணும். ஆனால் இவன் கொடுத்து அனுப்பிச்சது என்ன தெரியுங்களா? அப்பத்தையும் ஒரு துருத்தி, கையில் கொடுத்தது ஒரு டிஃபன் பாக்ஸ் ரொட்டியும் ஒரு பாட்டில் தண்ணியும் தான். இதுதான் ஆபிரகாம். இஸ்மவேலை கூப்பிட்டு கேட்டுருப்பாங்க, உங்கள் அப்பா பேர் என்னன்னா ஆபிரகாம். காரி துப்பிக்கும். அந்த கிழவ மோசமான கிழவங்க. என்னையும் எங்கள் அம்மாவையும் ஒரு டப்பாவில் 2 ரொட்டியை போட்டு ஒரு பாட்டில் தண்ணியை ஊற்றி தொத்தி விட்டாங்க. நல்ல ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒரு பாட்டில் தண்ணி செலவழிந்த பின்பு அவள் பிள்ளைய தூக்கி போட்டு போகிறான். பிள்ளைய கிட்டத்தட்ட அந்த கணக்கீடை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இஸ்மவேலுக்கு கிட்டத்தட்ட 13-14 வயசு. 13-14 வயசு குழந்தை தண்ணிக்காக அழுகுதுன்னா அது எவ்வளோ கொடூரமான தாகமாக இருந்திருக்கும் பாருங்க. துருத்தியில் இருக்கிற தண்ணீர் செலவழிந்த பின்பு பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுவிட்டு, பிள்ளை சாகிறதை நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அம்பு பாயும் தூரம்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200 மீட்டர் இருக்கும். குழந்தையினுடைய சத்தமே கேட்காத ஒரு தூரத்தில் போய் உட்காந்துக்கிட்டா. ஏன்னா அது கதறி கதறி சாகிறது தான் காதில் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், கேட்கக்கூடாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இவையெல்லாம் திருஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி. அன்றைக்கு 16வது அதிகாரத்தில் குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது யாருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டா? தாயுடைய சத்தத்தை கேட்டா. இப்போ கர்த்தர் ஆகாரினுடைய அழுகுரலை கேட்கறதுக்கு முன்னாலே யாருடைய சத்தத்தை கேட்கிறாரு? பிள்ளையினுடைய சத்தத்தை. காரணம், ஆகாருக்கு தேவனாய் இருந்தவர் தான் இன்றைக்கு இஸ்மவேலுக்கும் தேவனாய் இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பிள்ளைகளுக்காக விட்டுட்டு போறீங்க? அது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே அவர் உன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ. அவனை நான் என்ன ஆக்குவேன்? பெரிய ஜாதியாக. ஆண்டவரே, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, குடிக்க தண்ணிக்கு வழி இல்லை. என்ன ஆண்டவரே, நீர் கொடுக்குற வாக்குறுதி பெருசாக இருக்குது, ஆனால் நடக்கிற சிச்சுவேஷன் இவ்வளவு மோசமாக இருக்குது. ஆண்டவரே, இதை நான் எப்படி சம்மந்தப்படுத்தி பார்த்துருது? குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி இல்லாமல் புள்ள தவிக்குது, நீர் என்ன ஆக்குவீரா?
பெரிய ஜாதி ஆக்குகிறார். சம்பந்தமே இல்லைல்ல. காரணம், பெரிய நம்மிடத்தில் இருக்கிறது குறைவுள்ளதாக இருந்தாலும் வாக்குறுதிகளை தருகிற தேவன் பெரியவராக இருக்கிறார். அவரால் எல்லாம் செய்ய முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் பிள்ளையோடு இருந்தார். ஆகார் இருந்ததை பற்றி பேசலை, தேவன் பிள்ளையோடு இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்தில் குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவரானான். அப்போ நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதன்றதை விட இயேசு கிறிஸ்து இன்னொரு பங்கு மேலே போய் சொல்றாரு, உன்னையே நீ நம்பாதங்காரு. யாரை நம்பாத? உன்னையே. நீ அடுத்தவனை நம்புறதை விட்டுரு, உன்னையே நீ நம்பாத. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அத்தியாயத்தின் 15வது வசனம் சொல்லுகிறது, அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்ங்கிறார். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எது நமக்கு ஜீவன் அல்ல? ஆமாம், உயிருக்காக இழுத்துக்கிட்டு இருக்கும்போது பேங்க்கில் இருக்கிற பணத்தெல்லாம் விட்ரா பண்ணி லாக்கரில் வச்சுக்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மூக்குக்கிட்ட வச்சிங்கன்னா சுவாசம் வந்துடுமா? ஒன்றும் வராது. நீ வச்ச வெயிட்டில் பொட்டுன்னு போயிடும். பணமும் பத்தும் செய்யும், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் வசனம் சொல்லியிருக்குது. பணம் இருந்தால் உலகத்தில் எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் செய்ய முடியாதுங்க. ஜீவனுக்கு அதிபதி தேவன் ஜீவனை கொடுத்தாதான் எதுவும் செய்ய முடியும். வேதவசனம் அழகாய் சொல்லுது, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், என்ன ஆஸ்தி? என்ன ஆஸ்தி? திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒரு ஊமையை சொன்னார். ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் சொல்றான், நான் என்ன செய்வேன்? என் தானியத்தை சேர்த்து வைக்கிறதற்கு என்ன இல்லை, இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி விளைந்த தானியத்தை என் பொருட்களையும் அங்கே என்ன பண்ணுவேன், சேர்த்து வைப்பேன். ஆண்டவர் பேசுகிறார். ஆத்துமாவே, அவன் ஆத்துமா பார்த்து சொல்கிறான், ஆத்துமாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் எப்படி இருக்குது, சேர்த்து வைக்கப்படுகிற. நீ இளைப்பாறு எப்படி இரு. சரி, அப்பாமார் அம்மாமார் வந்து பிள்ளைய தடை கொடுப்பான். டேய், ஒன்றும் கவலைப்படா, உன் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன்டா. அவன் சொல்கிறான், நீர் இருக்க பயமேன் அப்படிங்கிறான். காலையில் போய் கதவை தட்டேன், 2 பேருமே எந்திரிக்கல. சொல்கிறான், நீ இளைப்பாரி எப்படி இரு, இளைப்பாரி புசித்து குடித்து எப்படி இரு, ஜாலியாக. நிறைய தான் சேர்த்து வச்சுருக்கோம்ல. தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, குன்றி தின்னால் குன்று கூட கரையும்பாங்க. சில உட்காந்து தின்னவே பழகிட்டு இருக்கான் சில பேர். ஆண்டவர் நம்மளை அப்படி வைக்கலைங்க, குந்தி தின்ன வைக்கலைங்க, பிரயாசப்பட்டு வாழ கத்தர் வச்சிருக்கார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை என்ன செய்யும். ஆமாம், குன்றி தின்னு நீங்கள் சாப்பிட்ட நினச்சிங்கன்னா சுகர் ப்ரெஷர் எல்லாம் வந்து தின்னவே முடியாத நிலைமைக்கு போயிடுவோம். அப்போது வேதவசனம் என்ன நமக்கு அறிவுறுத்துகிறது? புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்ற ஆத்மாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். தேவன் அவனை நோக்கி, அறிவாளியே, ஞானியே, அப்படியா சொன்னாரு? அட்ட வடிகட்டின முட்டாளே, இன்னைக்கு ராத்திரி செத்துட்டேன்னா நீ வச்சிருக்கிறது எங்கடா? சில செத்து போனவங்கிட்ட எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவான் தெரியுமா, வந்து இது பாரு பாருன்னு காட்டுவான். அது எங்கேருந்து பார்க்க போகுது? உண்மையை பார்த்துச்சுன்னா இவன் செத்து போயிடுவான். அது திடீர்னு அந்த போன கண்ணை திறந்து இது எதுக்கு பீரோலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு திருப்பி ஒரு வார்த்தை கேட்டுச்சுன்னு வைங்க, அடுத்த டெட் பாடி வந்தான். அது உயிரோடு வந்து அதை தூக்கி வெளியில் போட்டு இவனை தூக்கி உள்ளே படுக்க வைக்கணும். அன்றைக்கி கூட
இறந்து போன ஒருத்தரை பார்க்குறதுக்கு போகும்போது இந்த செத்து போன அந்த பொம்பளை அவங்களுக்கு தச்சு கொடுத்துருந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்டிட்டு என்ன சொன்னாங்க, ஜனங்க உட்கார வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பைபிளில் இருக்குது அதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள கலாச்சாரம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி ராத்திரி உன் உயிர் போச்சுன்னா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதாயிரும். ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, எல்லாத்தையும் எங்கே சேர்க்குறாங்க, தேவனிடம். நமக்கு தேவை இருக்குது, தேவை என்பது வேறு, தேவைக்கு மிஞ்சி சேர்க்கறதுன்றது வேறு. அதுக்கு என்ன இருக்குதுங்க, நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதான் ஆண்டவர் சொன்னார், பூமியில் பொக்கிஷங்களை என்ன பண்ணாதீங்க, சேர்த்து வைக்காதீங்க. அது பூச்சியும் துரும்பும் என்ன செய்யும், கெடுத்து நாசப்படுத்திடும். நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்க்குறத எங்கே செய்யுங்கப்பா, பரலோகத்தில் சேர்த்து வைங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் எப்படி இருக்கிறான், இப்படித்தான் இருக்கிறான். ஆண்டு சொல்கிறாரு, நீ நல்லா இருக்கிறதுக்கு சேர்த்து வச்சது ஆதாரமாக இருக்கக்கூடாதுப்பா, கர்த்தர் தான் உனக்கு ஆதாரம். ஏன்னா சேர்த்து வச்சவனுக்குள்ள என்ன பிரச்சனை வராதுன்னா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் அப்படிலாம் பிரச்சனை வராது, எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சேர்த்து வைக்கல கூட பரவாயில்லப்பா, நீ அதை பற்றி பிரச்சனை பண்ணாது. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உன் சரத்துக்காக என்ன செய்யாதே, கவலைப்படாதே. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் உடைய பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தது, உனக்கு இன்னது தேவை என்பதை உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போது இந்த நாட்களில் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய சில நல்ல விஷயத்தை கொடுக்குறோம், அதெல்லாம் தவறு கிடையாது. நல்ல உடையை கொடுக்குறோம், நல்ல சாப்பாடு கொடுக்குறோம், நம்மளா சில விஷயங்களில் வருத்தி பிள்ளைகளுக்கு நல்லா கொடுக்குறோம். வி கிவ் பெட்டர் எஜுகேஷன். இப்போ எனக்கெல்லாம் நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் படிக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைக்கல பாருங்கள் அந்த காலத்தில். அதுக்காக நான் இப்படி தாண்டா படித்தேன் உனக்கு அது மாதிரிலாம் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு நான் பிள்ளைகளை பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன, நான் பட்ட கஷ்டத்தை பிள்ளைகள் படக்கூடாது. லெட் தெம் ஹாவ் அ குட் பெட்டர் லைஃப், பெட்டர் எஜுகேஷன். ஆனால் இது எல்லாத்த கொடுத்தாலும் கூட கொடுக்க வேண்டிய விலையேற பெற்ற பொக்கிஷம் இயேசுவை அவர்களுக்கு கொடுக்கணும். நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் அவனை என்ன செய், நடத்து, முதிர் வயதிலும் அதை என்ன செய்யாதிருப்பான், விடாதிருப்பான். இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணின போது தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, சாலமோனுக்கு சொன்ன வார்த்தை, அவனுடைய வயோதிபத்தில் சொன்ன வார்த்தை எனக்கு நினைவு வந்தது. அதான் செய்திக்கு நிறைவாக கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிக்கும்போது தாவீதினுடைய வார்த்தைகள் ரொம்ப வேலிடான வார்த்தைகள். வயசானவங்க இறக்கும் போது இல்லை இறந்ததுக்கு அப்புறம் மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க, இறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்களாப்பா, வாட் இஸ் தேர் லாஸ்ட் வேர்ட்ஸ், அவர்கள் உன்னோடு பகிர்ந்து கொண்ட கடைசி வார்த்தைகள் என்ன, அதை குறித்த ஒரு கியூரியாசிட்டி நிறைய பேர்கிட்ட இருக்கும். இந்த உலக பிரகாரமான தகப்பனாக இருந்தால் என்ன பண்ணுவான், டேய் உங்கள் வீட்டு பத்திரத்தை அந்த பியூரோவில் அந்த லாக்கருக்குள்ளே வச்சுருக்க, அதை எடுத்துக்கோ. அப்புறம் அந்த லேண்டினுடைய இது பேங்க்கில் வச்சுருக்க, அதை கரெக்டாக போய் என்ன பண்ணிடு, பேலன்ஸை கொடுத்துட்டு எடுத்துக்கோ. இது இங்கே இருக்குது, அது இங்கே இருக்குது, இது மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் தாவீது என்ன சொல்கிறாருன்றது தான் ரொம்ப முக்கியமானது. இஸ் ஃபைனல் வேர்ட்ஸ் டு த சன். 1 ராஜாக்கள் 2:1 வாசிக்கிறோம், தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. இந்த காலத்தில் தகப்பன்மாரெலாம் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, ஒரு ஆளுமையோடு இருந்திருக்கிறாங்க. பிள்ளைகளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட்டளையிட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் பூலோகத்தார் போகிற வழியாகவே போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் எப்படி நடக்கணுமோ அதே மாதிரி நான் வரிசையாக போகிறேன். அன்னைக்கு அவனுக்கு ஃப்ரீசர் பாக்ஸு, இன்னைக்கு இவனுக்கு ஃப்ரீசர் பாக்ஸு, இன்னைக்கு எனக்கு
அதே தான், எல்லாருக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். எல்லாரும் போல போகிற. ஆனால் நீ எப்படி இரு, திடன் கொண்டு புருஷனாயிரு. நீ இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்குது. அப்போ உன்னுடைய புருஷத்துவம் எதில் நிரூபிக்கப்படணும்னா, நீ கட்டுற மனைவினாலேயோ மறுமனையாட்டியாலோ அல்ல. உன்னுடைய புருஷத்துவம் நிரூபிக்கப்பட வேண்டியது கர்த்தரை பயப்படுகிற பயத்தினாலே. The success of the Solomon's life has to be proven by fulfilling the perfect will of God in his life. தெய்வத்தினுடைய திருவுள சித்தத்தை தன் வாழ்வில் நிறைவேற்றுகிறதின் மூலமாக தான் தன்னுடைய புருஷத்துவத்தை யார் நிரூபிக்கணுங்க? சாலமோன் நிரூபிக்கணும். அதே போல அவன் சில காரியங்களை நிரூபித்தான், அதை செய்து முடித்தான். ஆனால் அவன் குறைவுள்ளவனாக இருந்தான். ஆனால் ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு பூரண புருஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் தான் பைபிள் சொல்லுகிறது அவர் சாலமோனிலும் பெரியவர் என்று. 1 ராஜாக்கள் 2:3 சொல்லுகிறது, நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி தங்கள் வழிகளை என்ன செய்தால் காத்து கொண்டால். மாரல் வேல்யூஸை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். நான் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்வேன், திருடாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, எவனையும் வஞ்சிக்காத, உண்மையாக இரு வாழ்க்கையில். ஹானஸ்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். முடியலன்னு சொல்லிட்டு போயிடு, அவ்வளோதான். அதுதான் உண்மை. இல்லை முடியுங்க, செஞ்சிடலாங்க, பார்த்தலாம், அப்படி ஜவும டைமெல்லாம் இருக்கக்கூடாது. தெளிவாக பேசு. முடிஞ்சால் முடியும்னு சொல்லு, முடியலன்னா முடியலன்னு சொல்லு. உண்மையாக இருக்க பழகு. எல்லா மனுஷரிடத்திலும் உண்மையாயிரு. இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை. எப்போ தெரியுமா? கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு உண்மையாக நீ நடந்து கொண்டால் உனக்கு ஈக்குவலாக வேற இன்னொருத்த என்ன செய்ய போகிறதில்ல, எழும்ப போகிறதில்ல. அப்படி உண்மையாகவே சாலமோன் இருந்திருந்தான்னா யாருமே என்ன செய்ய போகிறதில்லைங்க. ஆனால் அந்த உத்தமத்திலிருந்து அவன் வழுவி போனான், கர்த்தரை விட்டு சோரம் போனான். 2வது காரியம் தாவீது சொல்றாரு சாலமோன் இடத்துல, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழியிலே நடக்கும்படி அவருடைய காவலை காப்பாயாக. வேதவசனம் சொல்லுகிறது, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளை கைக்கொள்ள அதன்படி நடக்க அவருடைய காவலை என்ன செய்வாயாக, காப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கட்டளைகளுக்கு மீறி நடக்கிறதுக்கான எந்த விஷயம் உன் வாழ்க்கைக்குள்ள வந்துடாதபடி உன்னுடைய உத்தமத்தினாலும் கீழ்ப்படிதலினால் அதை உன் இருதயத்தில் என்ன செய்து கொள், காத்துக்கொள். நான் சொல்லுவேன், தாவீது சொல்லிவிட்டு போன அந்த ஆலோசனையை சாலமோன் பின்பற்றின காலம் வரை அவனுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் உயர்த்தினார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சாலமோனை போல ஒருவனும் ராஜா ஏற்பட்டதில்லை. சுற்றி இருக்கிற தேசத்தில் உள்ள எல்லா ராஜாக்களும் அவனை பார்க்கறதுக்கு அவனிடத்தில் வந்தாங்க, அவனுடைய ஞானத்தை கேட்க வந்தாங்க. ஞானத்தில் சிறந்தவனாக இருந்தான். அரண்மனையை கட்டினான், வனங்களை உண்டாக்கினான், கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினான். அவன் என்றைக்கு கர்த்தருக்கு நியாயப்பிரமாணத்தின் சித்தத்துக்கும் சட்டத்துக்கும் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தானோ அந்த கால பரியந்தம் கர்த்தர் அவனுக்குள்ளே ஒரு பெரிய உயர்வை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவன் பெலிஸ்தியர்கள் பெண்கள் மீது மோகம் கொண்டு அப்படி போக ஆரம்பித்தானோ அன்றைக்கே இதே ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சாலமோன் அந்த பாகால்களுக்கு பலிபீடங்களை கட்டினான். எந்த கை ஜீவனுள்ள தெய்வத்துக்கு ஆலயத்தை கட்டிச்சோ அதே கை இப்போ என்ன கட்டுது, பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டுது. எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? கடைசியில் அவனுடைய முடிவு மிகவும் பரிதாபமாக இருந்தது. தேவனுடைய சித்தத்தை விட்டு முற்றிலுமாக போயிட்டான். தாவீது சொன்ன வார்த்தையை அவன் கை கொள்ளவில்லை. பின்பு சாலமோனுக்கு பின்பதாக வந்து அவனுடைய மகனாகிய ரெகோபியாம்
எல்லாரும் வரிசையாக பார்த்தா ஒருத்தன் நல்லா இருக்கான், ஒருத்தன் நல்லா இல்லை. அப்போ யாரெல்லாம் எந்தெந்த காலத்தில் தங்கள் முற்பிதாக்கள் காண்பித்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தார்களோ அந்த காலங்கள் எல்லாம் அவருடைய ராஜ்யபாரத்தை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அப்போ இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணுகிற ஒரே சுத்திகரிப்புக்கான வழி கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம என்ன செய்யறதுனால. அதனால தான் சின்ன பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்குறோம்? வசனத்தை கற்றுக் கொடுக்குறோம். சண்டே ஸ்கூலில் வசனத்தை சொல்லித்தரோம். எதுக்காகனா இதை சும்மா மனப்பாடம் பண்ணி என் பிள்ளைக்கு நிறையா வசனம் சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற டேலண்ட் ஷோ கிடையாது. அது அவனுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டிய வார்த்தை. அது ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை குறித்து உபாகமத்திலலாம் எழுதும்போது சொல்கிறாரு, உன் குழந்தைகிட்ட எப்பவும் எதை பற்றி பேசு? இதை பற்றி பேசு. எதை பற்றி? வசனத்தை பற்றி பேசு, நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசு. அடிக்கடி சொல்லு, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். திரும்ப திரும்ப சொல்லு. ஏன்னா நீ இல்லாததுக்கப்புறம் வேற எங்கேயாவது அவன் ஜோரம் போயிடக்கூடாது. இல்லை, திரும்பி திரும்பி அதை சொல்லு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அதை சொல்லி கொடுறான்னா ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லி கொடுக்கான். சொல்லி கொடு, தப்பு இல்லை. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், கைவீசம்மா கைவீசிட்டே, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது கேட்டு முதல்ல வசனத்தை சொல்லி கொடு அவனுக்கு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ராஜா. எப்படினாலும் எல்கேஜி யூகேஜி சேர்க்கும்போது பரீட்சை எழுதும் போது அவங்க கிடையாது, நீ தான் எழுதணும். இப்போ பள்ளிக்கூடத்தில் அப்படி தான் வச்சுருக்காங்க. பெற்றோருக்கு தான் டெஸ்ட்டு வைக்கிறான். பெற்றோர் மக்கா இருந்தால் என்ன கொடுக்க மாட்டேங்கிறான்? ஸ்கூலில் இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படிலாம் சிஸ்டம் வந்துருச்சு இன்றைக்கி. அதனால் ஆத்திச்சூடி அதெல்லாம் நீ படி வீட்டில் உட்காந்து. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் போன்விட்டா, சி ஃபார் கேத்ரின் என்னத்தையா எழுது, ஜே ஃபார் ஜானி டேவிஸ்னு எழுது, என்னத்தையா படித்து தொலை. ஆனால் உன் பிள்ளைகளுக்கு உட்காந்து என்னத்தை சொல்லிக் கொடு. சில பேரை உட்காந்து தெரியாமல் நம்ம என் கூட ஜப கூட்டத்துக்கு எங்கேயாவது வந்துட்டு வேத வாசிப்பு விட்டுட்டிங்கன்னா தடவறான். யோவான புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் தேடுறான். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புதிய ஏற்பாட்டை அவனுக்கு தர்ம சங்கடமாக போச்சு. ஏன்டா ஜானி பிரதர்கிட்ட போனோன்னு. நான் தான் பசங்களுக்கு எப்போவுமே சொல்லுவேன், என் கூட வந்தேன்னா பாட்டு எப்போ ரெடியாக வச்சுக்கோ, வாசிக்கிறதுக்கு எப்போ ரெடியாரு, ஜெபம் பண்ணுறதுக்கு எப்போ ரெடியாயிரு. ஏன்னா நீ ஊழியக்காரன் பிள்ளை, உன்னை டக்குன்னு முன்னாடி கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, மைக்கை கையில் கொடுத்துருவாங்க, உஷாராரு ராஜா. இப்போ ஜோதி சிஸ்டருடைய கிளாஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க கதையாக சிரிச்சு ஊந்து சிரிச்சுன்னு கிடந்தேன். முதல்ல இந்த சின்ன பிள்ளைகளுக்குரிய சண்டே ஸ்கூலை நிறுத்திட்டு முதல்ல இங்கே சண்டே ஸ்கூல் வேறு இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. சுத்தமாக ஃபண்டமெண்டலே இல்லை. அட சங்கீதத்தை புதிய ஏற்பாட்டில் தேடுதுங்க. சரி, நீ சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் உனக்கு சண்டே ஸ்கூல் போகிற வாய்ப்பு இல்லை, இன்றைக்கி உன் பிள்ளைகளுக்கு இருக்குது. இந்த காலத்தில் நீ என்ன அதுக்காக பிரயாசம் எடுத்த? 33 வருஷமாக வேதத்தை நான் வாசிக்கிறேன். வருஷத்துக்கு 4 முறை இந்த வேதத்தை கண்ணும் கருத்துமாக படிக்கிறேன் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். படிக்க இந்த வேதம் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது. நான் கற்றுக்கொண்டா தானே உனக்கு கொடுக்க முடியும். அரைச்சமாகவே எப்படி எத்தனை நாளைக்கு வச்சு அரைக்கிறதுங்க? அப்போ நம்ம என்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறோம்? கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது? வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் யூ ஹேவ்? பசங்களை கேட்குறாரு காலையில், பைபிள் படிச்சியா? ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் படிக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல படிச்சியா? ரிட்டன் ஷாக் அடிக்கிறது தெரியுமா? ரிட்டன் ஷாக் அடிச்சதுன்னா இங்கே இருக்கிறவன் அங்கே போயிடுவான் நடக்காமலே. வருது இல்லை பதில்? ஒழுங்கா நீ ஒழுங்கா இருக்கிறியா? காலைல எழுந்து ஜோம் நீ ஜோம் பண்ணியா? காலைல இப்போ நாம் ஒன்றை சரி பண்ணணும்னா நம்ம சரியாக இருக்கணும். ரொம்ப முக்கியம். நான் அறிந்தவற்றில்
நம்முடைய பிரயாசத்தால், நம்முடைய உழைப்பால், நம்ம எத்தனை நல்ல காரியங்களை நம்முடைய குழந்தைகளுக்காக வைத்தாலும், நான் அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு குழந்தைகளுக்கு நீங்கள் விட்டு போகிற மிகப்பெரிய பொக்கிஷம் கர்த்தரை அறிகிற அறிவு ஒன்றுதான் நிரந்தரமானது. அவரை அறிகிற அறிவும் அவரை பற்றும் விசுவாசமும். The knowledge about God and the faith in God is the only source for your children's future. உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு இன்றியமையாதது, தேவையானது, முக்கியமானது ஒன்று உண்டானால் ஒன்றான மெய்தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை, அவரை பற்றிய அறிவும் அவர் மீது உண்டாயிருக்கிற விசுவாசமும். அது இருந்துச்சுன்னா போதும், நீ அவனை எங்கே விட்டாலும் தலைச்சிக்குவான். நீ வனாந்திரத்தில் தண்ணி சுடுது ஒன்றுமே கிடைக்காத சுட்டு போட்ட காட்டில் கொண்டு விட்டிங்கனாலும் செய்யுங்க, கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில் அவன் தலைச்சிக்கிடுவான், அவன் மேலே எழும்பி வருவான். வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன் உள்ள கேதுருவை போல வளருவான். காரணம் என்னவென்றால், என் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிரகாரங்களில் என்ன செய்வார்கள்? செழித்திருப்பார்கள். இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் இலையுதிர்க்காதிருக்கிற மரத்தை போல் இருந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை அவன் செய்வது எல்லாம் அவனுக்கு என்ன செய்வோம்? ஆமாம், வறட்சியான காலத்திலும் அவன் தப்பாமல் என்ன கொடுப்பான்? இதுதான் பிள்ளைகள் காண வேண்டிய செழிப்பான வாழ்க்கை. த ப்ராஸ்பரஸ் லைஃப் ஆஃப் அவர் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் எங்கே இருக்குது? நீங்கள் நான் சேர்த்து வைக்கிறது இல்லை, இதுக்குள்ளே தான் இருக்குது. இதை அறிகிற அறிவும் அதன் மீதுள்ள விசுவாசமும் பிள்ளைகளை நிலைநிறுத்தும். அந்த கிருபை பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் தர வேண்டும்.